வணக்கம் அன்பு நண்பர்களே. மக்களவை தேர்தல் நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா கட்சிகளுமே கூட்டணி இறுதி பண்ணிட்டாங்க. எந்தெந்த தொகுதியில் போட்டி போடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. யார் யார் வேட்பாளர் அப்படிங்கிறதும் முடிவாகிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் நேற்று வெளியாகிருக்கு. அந்த வேட்பாளர் பட்டியல் தான் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே திரு கே அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் கோவை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுறதா மேலிடத்துலேருந்து அறிவிச்சிருக்காங்க. பாஜக தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அண்ணாமலை அவர்களுடைய பெயர் தான். அதே மாதிரி சமீபத்தில் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இணைந்த திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தென் சென்னையில் சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மத்திய சென்னையில் திரு வினோஜ் பி செல்வம் அவர் தான் மத்திய சென்னையில் போட்டியிட போகிறாரு. அவர் தயாநிதி மாறன் அவர்களை எதிர்த்து போட்டியிட போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் புதிய நீதி கட்சியுடைய தலைவர் ஏசி சண்முகம் அவர்கள் போட்டியிட போகிறாங்க. 2019 தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்தாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வெறும் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இவர் தோற்று போனார். கதிரானந்த் ஜெயிச்சார். இந்த தடவையும் ஏசி சண்முகம் வெர்சஸ் கதிரானந்த் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய கல நிலவரமாக இருக்குது. கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் திரு நரசிம்மன் அப்படின்னு ஒருத்தர் போட்டியிட போகிறாரு. நீலகிரி தனி தொகுதியில் ரொம்ப முக்கியமான ஒரு வேட்பாளர் திரு எல் முருகன் அவர்கள் ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக இருக்கார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் ஏற்கனவே ராஜ்யசபா மூலமாக எம்பி ஆகிட்டார். ஆனாலும் அவருக்கு சீட்டு கொடுத்து மறுபடியும் அவரை நிற்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த விஷயம் கண்டிப்பாக அடுத்து வரும் நாட்களில் விவாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவர் ராஜ்யசபா எம்பியாக ஆகிட்டார். அப்போ இன்னொருத்தருக்கு வேறு யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற அந்த கேள்வி கண்டிப்பாக எல்லார் மனசுலையுமே இருக்குது. பெரம்பலூர் தொகுதியில் திரு டிஆர் பாரிவேந்தர் அவர் தான் போட்டியிட போகிறாரு. இப்போ ஏற்கனவே பெரம்பலூர் தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்போ திமுக கூட்டணியில் இருந்தார். இப்போ ஒரு பாஜக கூட்டணியில் இருக்கார். இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் தான் திருச்சி கே நேரு அவர்களுடைய மகன் அருண் நேரு போட்டியிட போகிறார் திமுக சார்பில். ஸோ இந்த களம் பாரிவேந்தர் வெர்சஸ் அருண் நேரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் திருநெல்வேலி தொகுதியில் பொறுத்த வரைக்கும் திரு நயினார் நாகேந்திரன். ஸோ இவர் தான் போட்டியிட போகிறாருன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அவரும் களத்தில் இறங்கி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த பாராளுமன்ற தொகுதியில் திரு நயினார் நாகேந்திரன் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜகவுக்கு கண்டிப்பாக ஒரு தொகுதி கிடைக்கும்னா அது திருநெல்வேலி தொகுதிங்க அப்படின்னு அடித்து சொல்லலாம் அப்படின்னு நிறைய பாஜக தொண்டர்களே சொல்லுவாங்க. அடுத்ததாக கன்னியாகுமரி தொகுதிங்கிற போது திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் போட்டியிட போகிறாங்க. ஒருவேளை சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியிலேருந்து இணைந்த திருமதி விஜயதாரணி அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருந்தது, ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் நடக்காமல் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடுறது ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை அவங்க எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தேர்தலில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 400 சீட்டு கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதை மட்டும்தான் செய்யணும். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த தேர்தலில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க முடிவாக இருக்காங்க. அதனால தான் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவி வெயிட்ஸ் தான் அவங்க களத்தில் இறக்கியிருக்காங்க. ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணம் உள்ளவர்கள், அனுபவம் உள்ளவர்கள், ஏற்கனவே பல தேர்தலில் போட்டியிட்டவர்கள், இவங்களை தான் அவங்க இறக்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் தான் பார்த்திங்கன்னா ஒரு சிலரை மட்டும்தான் அவங்க புதுசாக இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மற்ற மாநிலங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்களை தான் இறக்கியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு இந்த வெற்றியை உறுதியாக்கணும் அப்படிங்கிறது தான் பாஜக தலைமையுடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் தமிழகத்திலையும் கோவையில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடணும்னு மேலிடம் உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோவையில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடும் போது பாஜக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஒரு எம்பி சீட்டு அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுறாரு. கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்த தமிழிசை சவுந்தரராஜன் இப்போ மறுபடியும் தென் சென்னையில் போட்டியிடுறாங்க. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாரிவேந்தர் மறுபடியும் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிடுறாரு. ஏசி சண்முகம் அவங்களும் போட்டியிடுறாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே பல வருட அனுபவம் மிக்க ஒரு தலைவர், கன்னியாகுமரி தொகுதிக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு.
போன தடவை எலெக்ஷனில் வந்து அவர் தோற்று போயிருந்தாலுமே இந்த எலெக்ஷனில் அவருக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அவரும் வந்து களத்தில் இறங்கியிருக்காரு. எல் முருகன் ஏற்கனவே மத்திய இணையமைச்சராக இருக்கார், அவரும் களத்தில் இறங்கியிருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்க, நேற்று இரவு பாஜகவோட கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் லிஸ்ட்டும் வந்து நேற்று வெளியாகிருக்கு. அந்த தொகுதிகள் யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, பாஜக 19 தொகுதிகளில் அவங்களே வேட்பாளர் நடத்தியிருக்காங்க. அது போக இன்னும் ஒரு 4 தொகுதிகளில் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தாமரை சின்னத்தில் போட்டியிட போகிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா மொத்தமாக 23 பாராளுமன்ற தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் நேரடியாக போட்டி போட போகிறாங்க. அதற்கு போக வந்து மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தொகுதிகள் விவரம் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 2 தொகுதிகள் ஆஃபர் வந்ததாக சொன்னாங்க. பட் ஆனால் அவங்க வந்து 4 கேட்டதாக ஒரு டாக் போயிட்டே இருந்தது. நேற்று முன்தினம் தொகுதி உடன்பாடுக்கு கையெழுத்து போட வந்த திரு வாசன் அவர்கள் மறுபடியும் திரும்பி போனதாக கூட வந்து செய்திகள் பார்த்தோம். ஸோ அதனால் வந்து இந்த 2 வேண்டாம் 4 வேண்டாம், நீங்கள் 3 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த 3 சீட்டில் வந்து அவங்களை நிறுத்தியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கிற தொகுதி பார்த்திங்கன்னா ஈரோடு, ஸ்ரீபெரும்புதூர், தூத்துக்குடி. இந்த 3மே வந்து மிக மிக கடினமான தொகுதிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஈரோடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் அப்படிங்கிறவர் தான் வந்து முன்னணியில் இருக்கார். அவருக்கு தொகுதியில் வந்து மிகப்பெரிய நல்ல பேர் இருக்குது. அவருக்கு தான் வந்து அதிமுக சீட்டு கொடுத்துருக்காங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் சமீபத்தில் வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் ஜெயிச்சது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்களும் வந்து அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல தமாக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுகவோட ஸ்டால்வார்ட் டிஆர் பாலு அவர் தான் வந்து அநேகமாக போட்டியிடுவார்னு நினைக்கிறேன். அவர் போட்டியிட்டார் அப்படின்னா தமாகவுடைய நிலைமை வந்து என்ன ஆகும், அந்தளவுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தூத்துக்குடியிலையும் பார்த்திங்கன்னா தமாக வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் களம் அமையுது. ஏன்னா திமுக சார்பில் கனிமொழி அவர்கள் களமிறங்குறாங்க. தமாக யாரை நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதற்கு பிறகு அமமுக அவங்களுக்கு வந்து திருச்சி, தேனி 2 தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ தேனி தொகுதி அவர் ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்தார். தினகரன் வந்து அங்கே தான் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்ததாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திருச்சி தொகுதியும் அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவருக்கு மதுரை அந்த பக்கம் தென் தமிழகத்தில் ஒரு தொகுதியை கொடுக்காம திருச்சியில் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு எழுது. ஆனால் அமமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கே கொடுத்தாலுமே அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். ஏன்னா அந்த தினகரன் மற்றும் அவருடைய தொண்டர்கள் அவங்க வந்து கண்டிப்பாக இறங்கி வேலை செய்வாங்க. அந்த வெற்றி வாய்ப்பு பாஜக கணக்கில் சேருமா அப்படிங்கிறது ஒரு துணை கேள்வி. அதற்கப்புறம் பாஜகவுக்கு அடுத்ததாக மிகப்பெரிய கட்சியாக பாமகவுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தொகுதிகள் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம், அரக்கோணம், தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, கடலூர். இதில் மேக்ஸிமம் எல்லாமே வட மாவட்டங்கள் தான். அதில் முக்கியமாக வந்து திண்டுக்கல், மயிலாடுதுறை இதெல்லாம் மட்டும்தான் வந்து வெளியில் இருக்குது. ஸோ இந்த தொகுதியெல்லாம் வந்து அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து ராமநாதபுரம் தொகுதி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு தொகுதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரும் வந்து தனி சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா, பாஜக 20 தொகுதியும் கூட்டணி கட்சிகள் 4 தொகுதியும் ஆக மொத்தம் 24 தொகுதிகள் வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிடும் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் ஓபிஎஸ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால அவங்க வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிடுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து 23ஆக குறைந்து விட்டது. இவர் வந்து தனி சின்னத்தில் போட்டியிடுறாரு. இப்போ அமமுக, தமாக, பாமக ப்ளஸ் ஓபிஎஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தனி சின்னத்தில் வந்து போட்டியிட போகிறாங்க. ஸோ இந்த தொகுதிகள்லாம் போக பாஜக போட்டியிடக்கூடிய 19 தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளூர் தொகுதி, வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய அந்த 3 தொகுதிகளுமே வந்து பாஜக நேரடியாக போட்டியிட போகிறாங்க. ஸோ அதில் வந்து தென் சென்னைக்கும் மத்திய சென்னைக்கும் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. வட சென்னைக்கு இன்னும் வந்து அறிவிக்கலை, அதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நாமக்கல், திருப்பூர், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, கரூர். ஸோ இந்த திருப்பூர், நீலகிரி, கோவை, பொள்ளாச்சி, கரூர் எல்லாமே கொங்கு பெல்ட்டு முழுசாக வந்து பாஜக எடுத்திருக்காங்க. பாஜக வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கிற பகுதிகள் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பாஜக நேரடியாக போட்டியிடுறாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிதம்பரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. ஸோ அதே மாதிரி தென் தமிழகமும் பார்த்திங்கன்னா பாஜக நிறைய தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. ஸோ இந்த 19 தொகுதிகளில் தான் பாஜக போட்டியிடுறாங்க. இதில் வந்து நிறைய தொகுதிகளுக்கு வந்து அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம். இன்னும் வந்து எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளர்கள், எப்படி வந்து களம் அமையுது, திமுக வெர்சஸ் அதிமுக வெர்சஸ் பாஜக இந்த மாதிரி மும்முனை போட்டி எந்தெந்த இடத்துல இருக்குது,
திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வந்து எந்தெந்த தொகுதியில் வந்து பாஜகவோட நேரடியாக போட்டி போடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த வேட்பாளர்களை எல்லாம் வச்சு நம்ம பார்க்குறம்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அது தொடர்பாக நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.